ஹாய் காய்ஸ். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோ நோஸ் சேலஞ்ச். நோ நோஸ் சேலஞ்ச். அதில் வந்து எப்படின்னா மூக்கை பிடிச்சிக்குவோம், ரெண்டு பேரும் மாறி மாறி கொஸ்டின்ஸ் கேட்டுப்போம். அதில் யார் அவுட் ஆகுறாங்கன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் வந்து உன் மூக்கு விடக்கூடாது, நீ என் மூக்கு விடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும், சரியா? நான் விட்டுட்டேன் அப்படின்னா நான் அவுட்டு, நீ விட்டுட்டேன்னா நீ அவுட்டு, ஓகேவா? சரி, ஓகே. அதாவது அதுக்காக விடுற மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம், விடவே கூடாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 minutes வீடியோ இருக்க போகுது. இது மாற்றி கொஸ்டின்ஸ் கேட்டுப்போம், ஏன்னு பேசுறது தான் ஃபன். ஓகே ஓகே, ஃபன். ஏன் அப்படி அவ்வளோ தூரம் முடிக்கக்கூடாது? இப்படி முனியில் இப்படி படிச்சுக்கணும், இப்படி ரைட்டாக இப்படி அப்படி பொடிப்பாங்க. ஐயோ, அப்போ என் மூச்சியே தெரியாது, எதுக்கு இப்படி இருந்துச்சு? என்னடி இது? அப்படிதான் பிடிக்கணும். இங்க பாரு, இப்படி அந்த கை வச்சு பிடிடா. என் ரைட்டு தானே இது? கொஞ்சம் இப்படி உட்காந்துக்கணும், இப்படி பிடி. ஓகேவா? முடிச்சு இழுக்காத, வலிக்கலாம் இல்லை தானே, வலிக்குது. விடக்கூடாது, விட்டுட்டா சரி அவுட்டு. ஒரு வாட்டி விட்டுட்டான், அவுட்டு. சரி வா, இப்படி. சரி, கொஸ்டின் ரெடியா கேளு. முடி மூக்க மறைக்குது. பரவாயில்ல. சீ, முடி மூஞ்சியும் பறிக்குது. இதை வச்சு பழி வாங்கிட்டு நான் கொண்டுருவேன் உன்னைய. சரி, உனக்கு வந்து முதல் கேள்வி என்ன கேட்கலான்னா, இப்ப நீ ஏச்சி ஆட்டாத, வாயில மூஞ்சி விட்டுக்கோ மூதேவி. ஐயோ, என்னோட வாய் சும்மாவே நல்லா இருக்காதுன்னு வாங்க, நீ வேற மூக்க முடிஞ்சிட்டு முடியாண்டி மாதிரி பேசிட்டு இருக்கேன். சரி, கொஸ்டின் கேளு டக்கற. இப்ப நீ ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்கிட்ட, சரியா? அப்ப எந்த 3 முக்கியமான பொருள் உனக்கு வேணும்? முக்கியமான பொருள் தண்ணி, சோறு, கத்தி. கத்தி எதுக்குடா கூப்பிட்ட? சோறு தீது போச்சுன்னா அப்ப நான் வேணாமாடா வென்று? தனியா தானே சொல்லியிருக்க. இப்போ மூக்கு பிடிச்சிருக்கு கை, இல்லைன்னா மூக்குலயே குத்தி உடச்சிருவேன். குத்துவேன். இப்போ நான் தேவையில்லை, சோறு தண்ணி கூட ஓகே, 3ஆவதா என்ன சொல்லுவேன்னு பார்த்தா நீ கேட்டதே கேட்ட. தனியா போனேன்னா என்ன பண்ணுவேன்னு தான் கேட்டேன். கொஞ்சம் நான் நேரா உட்காந்து எனக்கு ஐயா. சரி, நீ சொல்லு. மோஸ்ட் எம்பரசிங். அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் சீட்டிங். சரி, உனக்கு மோஸ்ட் எம்பரசிங் மூமெண்ட். இழுக்காத மூக்கு. இழுக்கல, ஆல்ரெடி மூக்கு பார்க்க எனக்கு காமெடியா இருக்கு. சரி, மோஸ்ட் எம்பரசிங் மூமெண்ட் ஃபார் யூ சொல்லு. மோஸ்ட் எம்பரசிங் மூமெண்ட் உனக்கு என்ன நடந்துருக்கு? நகை குத்துது. உனக்கு என்ன நடந்துருக்குன்னு சொல்லு. எம்பரசிங் மூமெண்ட் தான் இப்ப அசிங்கமா நடந்துட்டு இருக்குல்ல, இதுதான். ஏய், இப்படி இழுக்காத. இழுக்கல, சும்மாதான் இது பாருங்க, சும்மாதான் பிடிச்சுக்கிறேன். இழுக்கிறேன். ஏன் மூக்கு மாதிரி ஆயிடுச்சு? சளி வருது. சரி, என்ன சொல்லு. விட்டுட்டேன், மூக்கு செவந்து போயிடுச்சு பாருங்க. ஏன் கொத்து கடிக்குது? இது வந்து அவனால விட்டேன், அதனால எனக்கு கணக்கு கிடையாது. கொசு கடிச்சிருச்சு, அதனால விட்டேன், எனக்கு கணக்கு கிடையாது. அழகா புடி முகம் தெரியற மாதிரி. இங்க பாரு, மூக்க பிதுக்கிற, புரியுதா? மூக்கை இப்படி பிடிச்சேன்னா அப்படித்தான் பிடிக்கிறேன். அங்க பிடிச்சு பிடிப்பாங்க. ஓகே. யானை மூக்கு மாதிரி இருக்கு, இப்படி வச்சுக்கோ, மறைச்சுக்கோ. ஏன் பண்ணி? சரி, கேளு, சொல்லு நீ. அதான் எம்பரேசிங் மூமெண்ட்னா, உண்மையாவே நான் வந்து பிட் அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறப்போ மாட்டிக்கிட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்க எருப்பேன் அப்படின்னு கேட்டாங்க. வாய்ஸ் இருக்க மோசமா போகுது, கொஞ்சம் ஒழுங்கா புடி. நான் சொல்றேன் உனக்கு மோஸ்ட் எம்பரசிங் மூமெண்ட். அவளுக்கு என்னன்னா, முருங்கைக்காய் ரொம்ப பிடிக்கும். முருங்கைக்காய் நல்லா கொதறி போட்டு பிளேட்ல வச்சிருக்கா. அங்க இருக்க வார்டன் வந்து எல்லார் முன்னாடியும்
என்ன நாய் கொதறி போட்டுக்க மாதிரியா என்னது பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி தின்னு வச்சிருக்கேன். ஆக்சுவலா வந்து இப்பதான் டீசெண்டா வந்து இப்படி லைட்டா அந்த இது பண்ணி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுவேன். முன்னாடி வாயில போட்டு சவுக்கு சவுக்குன்னு மெல்லுவேன். மென்று இப்படி குமிச்சு வச்சுட்டேன். குமிச்சு வைக்கிறத பார்த்துட்டு பிச்சைக்காரன் வாந்தி எடுத்த மாதிரி இருக்கு, என்ன இது அப்படின்ட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேற பார்த்து சிரிச்சிட்டாங்க. அந்த மாதிரி திட்டுச்சுன்னா நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலெல்லாம் கோவப்பட்டு அழுதுட்டு இருந்தேன். அதுதான் எம்பரசிங் மூமெண்ட். சரி, உனக்கு குளிக்கும் போது பாட்டு பாடியிருக்கியா? பாட்டு பாடினதில்ல, டான்ஸ் வேணா ஆடிருக்கேன் குளிக்கும் போது. ஆமாம். என்ன டான்ஸ் ஆடின? எனக்கு தேவை ஆட வேண்டியதான். ஐ தலக்கா ஐ தலக்கா ஐ தலக்கா ஐ நல்லா சவரை திறந்து விட்டு ஆடுவேன், அவ்வளோதான். என் முன்னாடி ஒரு டான்ஸ் ஆட சொன்னா ஆட மாட்டேன். உள்ள போய் இறக்கி குத்திருக்கான். பாத்ரூம்ல ஆடுறது வேற, வெளியே ஆடுறது வேற. சரி, ஓகே. மூக்கு அப்படியே சைடா போயிருப்போது, ஆல்ரெடி நேரவை. ஓகே, அடுத்து மெஸ்ஸியஸ்ட் பர்சன் வேணும். மெஸ்ஸியஸ்ட் பர்சன்னா நீ தான் 10 நாளைக்கு ஒருக்கா குளிப்பேன். உடனே 10 நாளைக்கு பாத்ரூம் போனா கழுவ மாட்டேன். பொய்யா சொல்கிறேன், இதெல்லாம் நம்பாதீங்க. பல்லு விளக்க மாட்டேன், அவ்வளவுதான். பொய்யா சொல்லு. எப்படி சோறு ஊட்டுற மாதிரி பிடிச்சிருக்கா பாரு. இவனுக்கு சோறு ஊட்டவும் தெரியாது, மூக்கு பிடிக்கவும் தெரியாது. அப்படி மிதுக்காத. எப்படி பிடிச்சிருக்கேன். சரி, ஓகே. இந்த விரல் கண்ணு தெரியப்பட்டீங்க. ஓகே ஓகே. அடுத்து வந்து இருக்கிறதுல யூஸ்லெஸ்ஸான டேலண்ட் ஒன்றும் இருக்கு அப்படின்னா என்ன அது? தூங்குறது. தூங்குறதுக்கு தான் ஒரு காம்படிஷன் வைக்கிறாங்களாமே. போய் தூங்கி காசு கீது வாங்கிட்டு வந்தேன்னா செலவு பண்ணிக்குவேன் நான். அதெல்லாம் பண்ணுவேன். சரி, தூங்கிக்கலாம் விடு. ஐயோ, ஏதாவது விஷ் கேட்கணும், என்ன பண்ண விஷ் கேட்பேன். ஏதாவது விஷ் கேட்கணும்னா கடவுளே இந்த சேலஞ்சு சீக்கிரம் முடியணும், நான் மூக்கால மூச்சு விடணும்னு கேட்பேன். சரி, நீ என்ன கேட்பேன்? இவன் தொலைஞ்சு போயிடுறான். எங்கேயாவது போயிடுறேன், இல்லைன்னா என்னை மறந்து நிம்மதியாக இருக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஃபன்னுக்கு சொன்ன மாதிரி தெரியலையே. ஃபன்னு தான். இப்படி சேலஞ்செல்லாம் நல்லபடி இப்படி சேலஞ்ச் எடுக்க சொல்லி உசனை வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்றான். எனக்கு என்ன பண்றது தெரியல. சும்மா ஃபன்னுக்கு தான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். தெரியும், எடுத்துக்க மாட்டேன். இந்த முடிஞ்சோடி சண்டை போடுவேன். சரி, ஓகே. இப்போ ஒரு முழு கேக்கு கொடுத்தாங்கன்னா மூக்கு முட்டை திம்பியா இல்ல திங்க மாட்டியா? திங்க மாட்டேன். ஏன் திங்க மாட்டேன்? இனிப்பா இருக்கும், தகத்திடும், யாராலையும் சாப்பிட முடியாது. அதெல்லாம் சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க, உனக்கு சாப்பிட தெரியாது. சரி விடு, நீயும் சாப்பிட மாட்டேன். மூக்கு ஒழுகுது, மூக்கு இழு. உனக்கு ஏன் உனக்கு ஈரமா இருக்கு, கருவாந்திரம் ஒண்ணு சொறி இல்லை. என் மூக்க புனி மூக்க விட்டாவது எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதையும் விட்டு தொலைய மாட்டேங்கிறேன். கொசு போற போக்குறான். நீ எதுக்கு என் மூக்க எடுத்து கையை இழுத்து விடுற? இங்க பாரு, மூக்கு வீங்கிக்குச்சு, மூக்குல பிளஸ் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. செவந்து போச்சு மூக்கு பாவத்துக்கு. யாருக்கு? உனக்கு தான். ஆமா, மூஞ்சியே செவந்து போச்சு. இவனுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு வசதியா மூக்கு வளர்த்திருக்கேன். உனக்கு என்ன மூக்கு வச்சிருக்காரு கனவுல? பிடிக்கவும் இல்லை, ஒண்ணும் இல்ல, மொண்டை மூக்குக்காரன். விட விட்டுட்டா. இப்படி எல்லாம் எனக்கு ஒரு பாயிண்ட். இப்படி எல்லாம் ஆட்டக்கூடாது. எனக்கு ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். விட்டுட்டான். நீதான் ஃபர்ஸ்ட் விட்ட. செவந்து போகுது என் மூக்கு. ஏன் இப்படி பிடிக்கிறேன்? லைட்டா தான் பிடிக்கிறேன். என் மூக்கு கூட அப்படி பார்த்து செவந்து போச்சு. சரி, புடி. எல்லாம் தேவையில்லாத கண்டென்ட்டா பண்ணிட்டு இருப்பேன். ஐயோ கடவுளே. இன்ஸ்டால ஒரு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒன்று சொல்லிட்டு நம்மளை பாடுபடுத்துறாங்க. ஏங்க ஏதா சேலஞ்ச சொன்னோன்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் தானே. சரி, ஓகே. அடுத்து வந்து கொஞ்சம் வாய்ஸ் ஒழுங்கா இருக்க மாதிரியாவது புரியும். அவங்களுக்கு புரிய வேணாமா? புரியும், பேசு. இப்போ கக்கூஸ்ல என்னைக்காவது நீ ஃபோனை போட்டிருக்கியா? போட்டதில்லை. கண்ணோட சேர்த்து இழுக்காத. போட்டதில்லை. சரி, ஓகே, நீ கேளு. ஒரு நாள் இன்விசிபிளானா என்ன பண்ணுவேன்? மூக்கு இழுக்காத, தொங்கி போயிடும். அதுக்காக ஹேங்கர்ல மாட்டுற மாதிரி மாட்டாத. நார்மலா இப்போ நான் எப்படி பிடிச்சிருக்கேன்? நார்மலா தான் நான் பிடிச்சிருக்கேன். எனக்கு ஆல்ரெடி மூக்கு 4 முழம் இருக்கும். இன்னும்
விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிடுவோம் பொங்கல் அன்னைக்கு எனக்கு மூக்கு வளர்த்தி ஒழுங்கா நான் வந்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு கடைக்கெல்லாம் போய் நான் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு ட்ரையல் ரூம் போய் போட்டு பார்த்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். இப்போ அது எப்படி பிடிக்கணும் பாரு, டென்ஷன் ஆகுது. இன்னைக்கு ஒன்று சேலஞ்ச் வீடியோ போடலாம் சண்டை போடாமன்னு பார்த்தா இன்னைக்கும் சண்டை போட வச்சிருவோம் போல. நான் எப்படி பிடிச்சிருக்கேன், நீ எப்படி பிடிக்கிற? அப்படியே பிடிச்சி அங்கே கேமரா கிழத்துட்டு இது மூக்குடா மூதேவி மூக்கு விட்டுட்டேன். விடுறப்பெல்லாம் நீயும் என் கையை எடுத்து விடுற. அப்படி பண்ணக்கூடாது. நிறைய சேலஞ்ச் என்னன்னு தெரியுமா? மூக்கு அரிக்குதுல்ல. நீ வந்து ஒரு ஃபேமஸான பர்சனை வந்து உனக்கு மீட் பண்ணணும் அப்படின்னா நீ யாரை மீட் பண்ணுவ? கண்டிப்பா இந்த இது சூப்பர் ஹீரோஸ் யாராவது தான் நினைக்கிறேன். இல்ல விஜயா? சொல்லு. ஆமா விஜய். யாரை மீட் பண்ணுவேன்? பிக் பாஸ்ல யாரையாவது பார்க்கணும்னு சொல்லுவேன். சீ அதெல்லாம் இல்ல. பிக் பாஸ்லயே பார்வதி வருது. இரு, ஏபிஜே அப்துல் கலாம். அதுதான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன். அப்புறம் அவரை பார்த்திருக்கேன். இருந்தாலும் திருப்பி அவர் இறந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப அவரை மிஸ் பண்றேன். பார்க்கணும். வலிக்குது மெதுவா போடி. சரி சரி ஓகே. யாராவது உன்னைய ஸ்டாக் பண்ணிருக்காங்களா, உன் பின்னாடியே வந்திருக்காங்களா? உடனே வந்து உன் அன்பத கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவா. அந்த பிள்ளைய பின்னாடி வந்துச்சு, நான் தான் வேணான்ட்டேன். இவ வந்திருக்கா. இவ அதை விட்டா நிறையான்னு சொல்ல முடியாது. ஒரு 3 பசங்க வந்திருக்காங்க. ஆமா, இவனுக்கு ஒரே கே ப்ரப்போசல்ஸ் தான் இருக்கும், பொண்ணுங்க ப்ரப்போசல் விட. ஐயோ, மூக்க வீடியோல கூட காட்ட முடியாது போலயே. இங்க பாரு, பாரு எனக்கும் எப்படி பிடிச்சிருக்க பாரு நீ. ஓ மை காட், அங்க பாரு. நீ அப்படி பிடிச்சிருக்க? லைட்டா தான் பிடிச்சேன். உடனே இந்த இப்படி பிடிச்சி இழுக்கலாம் இல்லை, உடனே இப்படி பிடிச்சி இழுத்தா இப்படி பிதுக்குன்னு இப்படி பண்ண. அப்படிலாம் நம்ம பண்ணல. இது நேச்சுரல் ப்ளஷ் வந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த ரத்தம் கட்டினது சரியான நார்மல் ஆகிடும். அப்படிதான் முடிக்கணும். இங்கே பாரு, இது மூடுனாவே வாய்ஸ் வராது. நீ எப்படி பிடிச்ச? இப்படி பிடிச்சியா? இப்படி பிடிச்சிருந்தேன். அப்படி எதுக்கு பிடிக்கிற? 2 விரல பிடி. இப்படி இப்படிதான் நான் பிடிச்சேன். ஓகே, அடுத்து நீ வந்து பொண்ணா பிறந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? சாப்பிட்டு தூங்கி இருப்பேன். லூசு, பெண்கள் எத்தனை வேலை பார்க்குறாங்க, ஈஸியா சாப்பிட்டு தூங்கி இருப்பேன்னு வந்து சொல்றேன். கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா உனக்கு? என்ன மனசு? நீ என்ன வேலை பார்க்குற சொல்லு. நான் சாப்பிட்டு தூங்குறேன். நான் பொதுவா பெண்களை பத்தி கேட்டேன், என்னைய பத்தி கேட்கல. நீ என்ன பண்றியா அத்தான் நானும் ஒண்ணு. சரி, ஏதாவது ஒரு மூவி 5 வாட்டி பார்த்திருக்கியா? ஓ, நிறைய படம் பார்த்துருக்கேன். போர் அடிச்சா பழைய படம் தான் பார்ப்பேன். ஆமா, இந்த பிரேமலு படத்தை 10,000 வாட்டி பார்ப்பாங்க மமிதா பைஜுக்காகவே. நேற்று கூட கத்தி படம் பார்த்தேன். அதெல்லாம் 7 தடவை பார்த்துருக்கேன். அந்த படத்தை பார்த்துட்டு தான் ஐலாண்டுக்கு என்னைய கூட்டிட்டு போகாம கத்தியை தூக்கிட்டு போவேன்னு சொல்றேன். ஆமா, இப்போ சொல்லு. வேற எதுக்கு? நீ எப்போ சொல்லு. ஐயா விட்டுட்டேன். விடல. 4வது வாட்டி விட்டுட்டான். விடல. நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட விடல. அவனே தான் கையை எடுத்து விட்டுக்கிட்டான். அதனால வந்து இப்போ வரைக்கும் நான் தான் லீடிங்ல இருக்கேன். அவன் தான் பெரிய டயரா கடைசியில் பண்ண போறான். இவனுக்கு வேற இன்னைக்கு பார்த்த சளி பிடிச்சிக்கிச்சுங்க. கருப்பு கையை வேற டெட்டால் ஊற்றி கழுவிடும். கேளையா? சுரேகா சர்ப்ரைஸ் ஸ்பாயில் பண்ணிருக்கியா? சர்ப்ரைஸ் வந்து பெருசாக ஸ்பாயில் பண்ணது கிடையாது. ஆக்சுவலாக வந்து சர்ப்ரைஸ் பிளான் பண்ணணும் யாருக்காவது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஏன்னா வந்து நான் பயங்கரமாக வந்து பிளான் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணுவேன். ஆமாவா இல்லையா? எக்ஸிக்யூட் பண்ணுறது அதே மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். என்னோட ஐடியாஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த மாதிரி யாரும் கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், சர்ப்ரைஸ் பிளான் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 6 months to 1 year நான் பிளான் போடுவேன். அடுத்த பர்த்டே வருதுன்னா அந்த பர்த்டேக்கு அப்புறத்துலேருந்து பிளான் போட ஆரம்பிச்சிடுவேன்.
இல்லை கை மாற்றக்கூடாது, இதெல்லாம் சீட்டிங். கை வலிக்குதியா? அதுதான் சீட்டிங். சரி ஓகே. கேளு. அப்புறம் ஏதாவது 15 மணி நேரம் கிட்ட நீ வந்து தொடர்ந்து தூங்கி இருக்கியா? ஓ தூங்கியிருக்கேனே. 15 மணி நேரம் என்ன 15 மணி நேரம் 20 மணி நேரமே தூங்கியிருக்கேன். காலையில் 5:30க்கு படுத்து திருப்பி 7 மணிக்கு எழுந்திரிச்சேன். அதுதான் குறைஞ்ச மொத்தமாக தூங்குறது. ஐயோ ஐயோ. அப்படி எழுதி ஃபெயிலாக தான் அந்த எக்ஸாம்பிள், அது வேறு விஷயம். யாருக்காவது பிராங்க் கால் பண்ணியிருக்கியா? புறங்கால் பண்ணதில்லை. ஐயப்பா ஐயப்பா, கொஞ்சம் இப்படிலாம் சுத்தலாம் கொஞ்சம் பண்ணதில்லை இல்லாமல் இருக்கும். பண்ணதில்லை புறங்கால். பிராங்கால் பண்ணது இல்லையா? நான் நிறைய பேருக்கு பிராங்கால் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஆம்பளை வயசுல பேசுற ஒரு டேலண்ட் இருக்கிறனால. இதெல்லாம் சொல்லக்கூடாது. மூக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு திமிரு அடங்க மாட்டேங்குது. அதுதான் நான் பிராங்க் கால் பண்ணியிருக்கேன்டா. நிறைய பேர் நம்பி இருக்கிறாங்க. கார்டு மேல இருக்க 10 நம்பர் சொல்லுங்க அப்படின்லாம் கூப்பிட்டுருக்கேன். ஆனா யாரும் காசு அனுப்பிச்சது இல்லை, அது வேற விஷயம். மூக்க பிடிக்கிறதுல குறியா இருக்கானே தவிர கேள்வி கேட்க மாட்டாங்க. பாக்குறேன் என்ன கேள்வி கேட்கலான்னு. பப்ளிக்ல டான்ஸ் பண்ணியிருக்கியா? பப்ளிக்ல டான்ஸ் பண்ண சின்ன வயசுல வந்து டான்ஸ் காம்படிஷன் அது எல்லாத்துலேயுமே வந்து நான் பயங்கரமா டான்ஸ் ஆடுவேன். மலை வர மாதிரி குறி அதுக்கு ஆடியிருக்கேன். கொஞ்சம் வினாக்களே அதுக்கு ஆடியிருக்கேன். நன்னாரே நன்னாரே அப்படின்லாம் நான் தான் மெயினாக நடுவில் நின்று ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து கொரியோகிராஃபி பண்ணுவேன். அதனால் நான் ஆடியிருக்கேன். நீ மூக்கை வந்து ஒரு ஆங்கிள்லேயே பிடிக்கிறது இல்லை நிறைய பேர். அப்படியே பிணையிற கோலம் போடுற மூக்கை வச்சு பொங்கல் கோலத்துக்கு வந்து இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு. இதெல்லாம் சாவியா இல்லை மூக்கா? சரி ஓகே, இந்த சேலஞ்ச் முடிச்சுக்கலாம். இன்பா கடைசியாக விட்டுட்டா, நானும் விட்டுட்டேன். எப்படியோ இந்த சேலஞ்சோட வினர் நான் தான். லூசு, நான் ஒரு வாட்டி தான் விட்டேன், நீ 4 வாட்டி விட்டுட்ட. நான் ஒரே ஒரு கேள்வி கடைசியா கேட்குறேன். கேளு. பப்ளிக்ல பாம்பு போட்டிருக்கியா? போட்டது இல்லை. போட்டது இல்லையா? அடக்கிப்ப. ஆமாம். சரி ஓகே. யார் மூக்கு ரொம்ப சாவந்திருக்கோ அவங்க தான் வின்னர். மாற்றிக்கலாம். மாற்றுவேன். பாருங்க, என் மூக்கு தான் சவுண்ட் இருக்கு. நீ கலராக இருக்கனால அப்படி தெரியுது. ஸோ என் மூக்கு தான். நான் கலராக இருக்கேன், நீ மட்டும் அப்படி கருப்பாக இருக்க. என் மூக்கு தான் நல்லா சவுண்ட் இருக்கு, அதனால நான் தான் வின்னர். ஐயோ, உள்ள இருக்க ரத்தத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து வந்து வேற ஒரு ஃபன்னி சேலஞ்சில் வேற ஒரு வீடியோவில் வந்து எனக்கு டேர் வரும். அது என்ன டேர்லாம் தெரில, இனிமேல்லாம் யோசிப்பாங்க. பயங்கரமான டேராக கொடுக்கலாம். ஓகேவா?